ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு சலட் செய்து காட்ட போகிறேன். இது சலட் என்ன காரமாக இல்லை, ஸ்வீட் சலட். இதுக்கு தேவையானது வாழைப்பழம் உண்டு, எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு ஆப்பிள், ஒரு பியாஸ், ஒரு கொய்யாப்பழம், கிரேப்ஸ், கொஞ்சம் கிரேப்ஸ், 2 விதமான கிரேப்ஸ் வச்சுருக்குறோம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இதுக்கு தேன் சேர்க்க போகிறோம், நொங்கும் சேர்க்க போகிறோம். இதுக்கு மாம்பழம் சேர்க்கலாம், எனக்கு மாம்பழம் கிடைக்கல, அதனால் நான் நொங்கு சேர்க்குறோம். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இந்த சலட் இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் சாப்பிடலாம். இது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் பியாஸ், கிரேப்ஸ், கொய்யா, ஆப்பிள், வாழைப்பழம் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். நொங்கையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் ரெடி பண்ணி காட்டுறோம். இந்த வாழைப்பழத்தை வெட்டி வச்சதை சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த நொங்கையும் சேர்க்குறேன். இப்போ இந்த வெட்டி வச்ச இந்த ஃப்ரூட்ஸ் அவ்வளோத்தையும் நான் இதுக்குள்ள சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் பெப்பர், ஒரு சும்மா சாரல் மாதிரி, சால்ட்டும் ஒரு சிட்டிகை, ரொம்ப இல்லை, ஒரு சிட்டிகை சால்ட். இதுக்கு தேனும் சேர்க்குறேன். ஒரு தேன் 2 மேசக்கரண்டி அளவு தேனும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது ரெடி ஆயிடுது. இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இது நான் டேஸ்ட் பார்த்தேன், இப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. இதை செய்து பார்த்து நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இது நீங்கள் கொடுக்கலாம். தேவைப்பட்ட மாம்பழமும் உண்டு சேர்க்கலாம். இது நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.